Hello everybody, hi, good evening, welcome to Vedantu NEET Tamil channel and now unga Shravanee Ma'am. So ellarum join பண்ணியாச்சா? யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க? குயிக்கா say a hi here. Audio video எல்லாமே clear இருக்கா? Is the audio video everything is clear? Okay, so இந்த லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படினா what are we going to do? நிறையா MCQ சால்வ் பண்ண போகிறோம், PYQ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம வந்து கான்செப்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம MCQs வந்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ வந்து இந்த சீரீஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குயிக் ரீகால் சீரீஸாக வந்து இருக்க போகுது. திஸ் லைவ் அண்ட் திஸ் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஷார்ட். ஓகே, ஸோ ஒரு 1 hourல கிறிஸ்பாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய MCQs அண்ட் நிறையா PYQs வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ரேப்பிட். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து சால்வ் பண்ண ரெடியா? இது வந்து நான் டீச் பண்ணுவேன், நீங்க அப்படியே பார்த்துட்டு போகணும். இட் இஸ் திஸ் கிளாஸ் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் தட். ஓகே, ஸோ நான் சால்வ் பண்ண டேக் அ பென் அண்ட் பேப்பர், யூ ஆல்சோ சால்வ் வித் மீ. அப்போதான் யூ வில் கெட் த டவுட்ஸ். ஓகே, ஸோ ஆஸ்க் தோஸ் டவுட்ஸ் டு மீ. நம்ம என்ன பண்ணிடலாம், இமீடியட்டா இப்போவே அதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம். சரியா? Do you understand? Okay pa. So we will begin the session right now. உங்களுக்கு நடுவுல என்ன டவுட் வந்தாலும் கண்டிப்பா let me know. Already chemical kinetics நம்ம சேனல்ல டீச் பண்ணியிருக்கோம், மறக்காம நீங்க போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பர். So can we start? Yes pa. So first question நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். So இது வந்து NEET 2024 re-examinationல கேட்ட ஒரு question. Okay, so following data is for a reaction between reactants A and B. Okay, ரெண்டு reactants வந்து நமக்கு இங்க இருக்கான். ஒன்று வந்து reactant A and then reactant B. அதோடைய concentration வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க and respective rate of the ரியாக்ஷனும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நவ் டெல் மீ, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன்? ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ரேட் லா நம்ம எப்படி எழுதுவோம்? ஹவு டு வி ரைட் த ரேட் லா? ஃபர்ஸ்ட் அந்த ரேட்டுக்கும் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இங்கே என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கிற டேட்டாஸை வச்சு தானே நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்னு பார்க்க முடியும். இங்கே நமக்கு வந்து ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் தே ஹாவ் given the concentration of the reactant and then they have given the concentration of the reactant. So now what we should do? நல்லா இங்கே பாருங்க, rate of the reaction வந்து it is the directly proportional to reactant ஓட concentration, right? Rate of the reaction is directly proportional to concentration of the reactant, right? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து equal to போட்டு rate constant, okay, proportionality constant, rate constant வந்து நம்ம கொடுக்கிறோம். Okay, so this is how we write the rate law. இங்கே நமக்கு reactant யாரு? A, B தான் நம்மளுடைய reactant. அப்போ the rate of the reaction will be given by K into A and then B. இப்போ இதுடைய பவர்ல நம்ம ஒரு நம்பர் எழுதியிருப்போம் இல்லையா? இது பவர்ல வந்து ஒரு வேல்யூ இருக்கும், அதை தான் we call it as order of a reaction. Okay, hi மைதிலி, ஸ்ரேயா, hi ஜோதி, வெல்கம். யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க சாட்ல ஒரு ஹாய் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இங்கே எல்லாருமே நல்லா லிசன் பண்ணுங்கப்பா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ டு த பார் எக்ஸ் பி டு த பார் ஒய். இப்போ இந்த எக்ஸ் தான் ஏ உடைய ஆர்டர். ஓகே, அதே மாதிரி இந்த ஒய் தான் பி உடைய ஆர்டர். அப்போ டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது? ஹை ரோஷன், டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய், ரைட்? ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? order of the reaction with respect to A and order of the reaction with respect to B தான் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ we know இதெல்லாம் வந்து நம்ம omit பண்ணிடும், டைரக்டாக இந்த ஸ்டெப்புக்கே நம்ம வந்து வந்துடும். ஸோ rate of the reaction is given by K into A to the power X and then B to the power Y. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து வந்து இந்த ஈக்குவேஷன்ஸாக வந்து இதை வந்து எழுதிக்க போகிறோம். மொத்தமாக நமக்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 3 பேரையும் 3 ஈக்குவேஷன்ஸாக நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, ரேட் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power minus 3 which is equal to rate constant K. A வந்து என்னது? 0.1 to the power X and then B என்னது? 0.1 to the power Y. நெக்ஸ்ட் வாங்க, இங்கே ரேட் என்னது? 4 into 10 to the power minus 3 which is equal to K into A உடைய concentration 0.2 to the power X and then B உடைய concentration 0.1 to the power Y. Okay, so next see here, இங்க rate of the reaction வந்து என்னது? 1.6 into
10 to the power minus 2, which is equal to k into 0.2 to the power x and then 0.2 to the power y. Okay va? So இப்போ அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூ வச்சு நம்ம இதை எழுதிரும். Jyoti have already found the answer and correct. Jyoti நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட்டா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நான் மற்றவங்களுக்கு ஒரு வாட்டி குயிக்காக நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1, 2, 3 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ வேல்யூ பி வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ இங்கே பாருங்க ஈக்குவேஷன் 2லையும் பியோடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 தான், இங்கேயும் பியோடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 தான். அப்போ ஈக்குவேஷன் 2வை நான் 1ஆல் டிவைட் பண்ணால் நான் இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. Okay, so what am I going to do? I am going to divide equation 2 divided by 1. சரியா? So equation 2 வந்து என்னவா இருக்குன்னா 4 into 10 to the power minus 3 இல்லையா? 4 into 10 to the power minus 3. Okay, which is equal to k into 0.2 to the power x and 0.1 to the power y. சரியா? Divided by equation 1. Equation 1 என்னது 1.6 into 10 to the power minus 2. 1.6 into 10 to the power minus 2. Divide பண்ணலாமா? k என்ன இருக்கு? தப்பா போட்டோம் பாருங்க. 2 into 10 to the power minus 3 தானே? 2 into 10 to the power minus 3. Equation 1 3 எழுதிட்டு இருக்கோம். 0.1 0.1 right? Okay. 0.1 to the power x, 0.1 to the power y. Okay, so நம்ம இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஸோ இங்கே இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். 10 to the power minus 3 வந்து கேன்சல். ஸோ 2வை 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 வரும். ரைட்? ஓகே, ஸோ we will write it here. ஸோ 2 which is equal to k வந்து நமக்கு கேன்சல். 0.2 by 0.1 என்னது தெரியாது, ஏன்னா பவரில் x இருக்கு இல்லையா? ஸோ நல்லா பாருங்க, 0.2 to the power x divided by 0.1 to the power x. Okay, so இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? ஓகே, இதை நான் வந்து 2 by 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? I can write it as 2 by 1, right? So 2 which is equal to 2 divided by 1 into 10 பண்ணீங்கன்னா பவரில் வந்து நமக்கு இங்கே காமனாக x அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ 2 by 1 is nothing but 2, right? 2 to the power x. இப்போ இங்கே பவரில் என்ன வேல்யூ இருக்கலாம்? 1 தானே இருக்கலாம். அப்போ நம்ம பேஸ் ரெண்டுமே காமனாக இருக்குது 2. அப்போ நான் பவரை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ x equal to 1, ரைட்? ஸோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வந்து 1 தான். அப்போ A or C தான் நம்மளுடைய ஆன்சராக வந்து இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு B கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கலாமா? ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு B கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணோம், நமக்கு வந்து இது கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனை தேர்டால டிவைட் பண்றோம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஏன் அப்படின்னு கேளுங்க. இங்க பாருங்க, எக்ஸோட அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏ உடைய கான்சென்ட்ரேஷன் ரெண்டுமே 0.2. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. சோ தட் நான் y உடைய வேல்யூவை நான் கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ ஹியர் வாட் ஆம் ஐ டூயிங்? 2 by 3, ரைட்? சோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 4 into 10 to the power minus 3 which is equal to k 0.2 to the power x and then 0.1 to the power y. ஓகே, அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? 1.6 into 10 to the power minus 3 which is equal to k 0.2 to the power x and then இங்க y ல என்ன இருக்கு நமக்கு? 0.2 to the power y. இப்போ நம்ம இவங்களை டிவைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ டிவைட் பண்ணோம்னா k கேன்சல், மைனஸ் கேன்சல், இது கேன்சல். ஓகே, ஸோ இப்போ 4 divided by 1.6 என்ன வரும்? 4 divided by 1.6 என்னப்பா வரும்? குயிக்லி. ஹாய் ரோஷன், ஹாய். இங்க நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு தெரியுமா பண்ணிட்டோம்? பார்த்து எழுதுறப்ப தப்பு பண்ணிட்டோம். இங்க பாரு, 1.6 into 10 to the power minus 2 தானே. இங்க பாரு minus 3 அப்படின்னு எழுதிட்டோம். So this is where we do mistake. 10 to the power minus 2.
ரைட்? அப்போ நம்ம அப்படியெல்லாம் கேன்சல் பண்ணிட முடியாது. 10 to the power minus 3. ஓகேவா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. என்ன வரும் நமக்கு இங்க? இந்த -2 மேல போகுது. அப்ப என்ன வரும் நமக்கு? 1/0.4. வெரி குட். 1/0.4 கிடையாது. 1/4 இல்லையா? 1/4 ஏன்னா இங்க 10 to the power -2 இது. அப்ப 1/4 which is equal to 1/4 which is equal to 1/2. இது என்ன வரும்? 1/2 to the power y. ஓகே, நான் இந்த 1/4 1/2க்கு சேமா எப்படி எழுதிக்கலாம்? I can write it in this way. 1/2 the whole square equal to 1/2 the whole power y அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப பவரை நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா y equal to 2. So questionல the order with respect to A வந்து it is 1 and the order with respect to B will be equal to 2. So the answer will be equal to 1,2. Option C தான் கரெக்டான answer. ஓகேவா? சூப்பர் கமலி, நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களே. Now try this. எப்பயுமே கைனடிக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராஃப் தான் இருக்குது. பட் இந்த கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து இல்லை, ரிப்பீட்டடாக நிறையா கேட்குறாங்க. இது வந்து நீட் 2024 இருக்கக்கூடிய ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ட்ரை திஸ் அண்ட் லெட் மீ நோ வாட் இஸ் த ஆன்சர். எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கப்பா. டைரக்ட் ஆன்சர் இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? என்சிஆர்டில இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. ஈவன் when you are from state board it is a direct question. யாரெல்லாம் ஸ்டேட் போர்ட், யாரெல்லாம் என்சிஆர்டி? சிபிஎஸ்இ போர்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க? ஸ்டேட் போர்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க? CBSE state board quick. So which of the following plot is in accordance with the Arrhenius equation? Now tell me what is Arrhenius equation? First in the Arrhenius equation வந்து என்னது சொல்லுங்க பார்க்கலாம். State board. Okay, state board நிறைய state board தான். State board students I can bet, நான் பெட்டே கட்டுறேன். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் டைரக்டா நம்ம புக்லயே இருக்கு. நம்ம புக்ல இருந்து டைரக்டா கேட்ட ஒரு क्वेश्चन தான் இது. அப்படியே இருக்கு. குயிக்கா Arrhenius ஈக்குவேஷன் நம்ம Arrhenius ஈக்குவேஷன் வந்து எழுதுவோம் இல்லையா? அந்த டெரிவேஷன் பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த டெரிவேஷன்ல வந்து log வச்சு ஒரு ஸ்டெப் வரும். log in terms of logல நம்ம வந்து எழுதுவோம். ரைட்? சோ log base e, அது log base e k which is equal to minus ea by rt plus log to the base ea. ஓகே, இததான் நம்ம a, இதுதான் இதுல இருந்தா நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். k which is equal to a into minus e to the power minus ea by rt அப்படின்னு அந்த Arrhenius ஈக்குவேஷன் எழுதுறோம் இல்லையா? So இதுல k தான் rate constant, a தான் frequency factor, and then here hi Shruti Raja, and then here இந்த EA தான் activation energy, R gas constant and T temperature. இப்போ இது தேவையில்லை, இதுக்கு முன்னாடி ஸ்டெப் தான் நம்ம இது வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்லோப் ஈக்குவேஷன் y is equal to mx plus c கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ரிலேட் பண்றோம். ஸோ ரிலேட் பண்றப்போ ஈஸியா இந்த ஈக்குவேஷன் y is equal to mx plus c கூட நீங்க ரிலேட் பண்ணி சொல்லுங்க. What is the slope? minus EA by RT. இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்லோப். இதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த ஸ்லோப் நீங்க வந்து வரைஞ்சீங்க அப்படின்னா கிராஃப் எப்படி வரும்? k and then 1/t, k versus 1/tக்கு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இந்த கிராஃப் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ புக்ல இருந்து டைரக்டா கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே ஓகே, b கிடையாது ஜஸ்டின், இட் இஸ் a. இட்ஸ் நாட் b, இட்ஸ் a. ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்க. So this question வந்து பாத்தீங்கன்னா again it is from NEET 2024. NEET 2024ல இருந்து அடுத்த question. Okay, yeah, it's a straight line, of course. Rate constant of a reaction at 500 Kelvin. Okay, ரெண்டு rate constant கொடுத்திருக்காங்க, 500 Kelvin and 700 Kelvin. ரெண்டு டெம்பரேச்சர்ல it is 0.04 and 0.14. Then activation energy of the following. Activation energy என்னன்னு கேட்டிருக்காங்க. log 3.5 உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க and வந்து gas constant உடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. So now tell me என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம இதுக்கு? they have given us, நமக்கு வந்து ரெண்டு rate constant வேல்யூ கொடுத்திருக்காங்க at two different temperatures, right?
ஃபாஸ்டா டைரக்டா இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? So log k2 by k1 which is equal to 2.303 into E by R 1 by T1 minus 1 by T2. நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த log அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை தான் நான் வந்து எழுதுறேன், சரியா? So log k2 divided by k1. So இந்த k2 k1 னா என்னது? Two different rate constants, okay, which is equal to EA divided by 2.303 R. EA divided by 2.303 R. 1 by T1 minus 1 by T2. Okay, so இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So log k2 வேல்யூ என்ன, k1 வேல்யூ என்ன? So இங்க குயிக்கா நீங்க வந்து அந்த k1 k2 வேல்யூ எல்லாம் வந்து எழுதிடுங்க ஃபாஸ்டா. எஸ். So k1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.04, okay, 0.04. k2 வந்து என்னது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 0.14. t1 t2 என்னது பார்க்கலாமா? So t1 t2 என்னன்னு நம்ம பார்க்கலாம். So t1 and then t2. Okay, so quickly yes 500. டி அங்க பார்த்து எழுதுங்க, அங்க பார்த்து சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். It is 500 Kelvin and here it is 700 Kelvin. ஓகேவா? புரிஞ்சுதா? So அவ்வளவுதான். So log 700 divided by 500 which is equal to EA. இந்த EA activation energy தான் நம்ம கண்டுபிடிக்கணும். EA divided by 2.303 into R. R gas constant value கொடுத்திருக்காங்க 8.31. Okay, 1 by T1 ஓட value வந்து என்னது? It is 500 இல்லையா? 1 by T1 minus 1 by T2. T2 வந்து 700. Okay, done. So solve this. ஜூல்ல பாக்குறீங்க, இங்க அவங்க ஜூல் பர் கெல்வின்டா, நீ கிலோ ஜூல்ல சொல்ற. ஃபாஸ்டா? ஆமா, பிரமிளா மேம் will come in the evening. பிரமிளா மேம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டெய்லி மெகா மாரத்தான் அடிச்சு தாக்குறாங்க. எவ்வளவு பேர் அதை வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து லிசன் பண்றீங்க? எஸ். எவ்வளோ நேரம்? இந்த செஷன் வந்து இட்ஸ் ஷார்ட் செஷன் பா, ஒரு 1 hour தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? k1 k2 வேல்யூ ராங்கா? 0.14 0.04. ஏய் ஆமாண்டா, ராங். நான் பாரு t1 t2 வேல்யூவை எழுதியிருக்கேன். எஸ், இட் இஸ் ராங். ஸோ k2 வேல்யூ வந்து என்னது? 0.14 டிவைடட் பை 0.04. எஸ். குயிக்லி சால்வ் திஸ். இது சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் டாக்டர் தனுஜா, குட் ஆஃப்டர்நூன். டே, நான் வரதே ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் குயிக்கா வந்துட்டு போறேன். ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சி, ரோஷன் ஆன்சர் பண்ணிட்டாரு சி அப்படின்னு. வெரி குட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதுல நீங்க வந்து ஏ தான் இருக்கும், மற்றவங்க எல்லாரும் அங்க போவாங்க. நீங்க இவங்களை கேன்சல் பண்ணீங்கனாலே இந்த லாக் 3.5க்கு அவங்க வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது நீட் 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின். திஸ் இஸ் வெரி ஈஸியான ஒரு சாப்டர்டா. திஸ் இஸ் வெரி ஒரு ஈஸி சாப்டர். ஸோ குயிக்லி, activation energy of any chemical reaction can be calculated if one knows the value of. தோ பாரா, நம்ம இப்போ பார்த்தோம்ல, அது தெரிஞ்சாலே இதை நீங்க சால்வ் பண்ணிடலாம். இப்போ போன கொஸ்டின்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். போன கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? log k2 by k1 t2 t1 இருந்துச்சா? ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு, நமக்கு ரெண்டு டெம்பரேச்சர் நமக்கு வந்து இருந்துச்சு, ரைட்? ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட், ரெண்டு டெம்பரேச்சர். அப்போ ஆன்சர் திஸ் கொஸ்டின். எப்போ நீங்க வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. பாரு, நீட்ல கொஸ்டின் ரிப்பீட் ஆகாதுன்றாங்க. ஒரே வருஷத்துலேயே ரிப்பீட் ஆகுதேடா. நீட் 2024 பேப்பரே இப்படி ரிப்பீட் ஆகுதே. புரிஞ்சுதா? when you understand the concept, it is very easy. very good.
ஸோ ஃபார்முலா வந்து என்னது? log K2 divided by K1 which is equal to EA divided by 2.303 into R and 1 by T1 minus 1 by T2. Okay. So, ரெண்டு different rate constants இருக்கு and then two different temperatures நமக்கு வந்து இருக்கு. So, rate constant at two different temperature will be the right answer. Rate constant at standard temperature கிடையாது. Probability of collision அந்த collision frequency factor A வச்சு சொல்றாங்க, அது கிடையாது. Orientation of the reactant molecules during collision. Orientation proper இருந்தா நமக்கு வந்து அந்த collision completely happens. அது வந்து நம்மளுடைய activation energy calculate பண்ண முடியாது. What is an activation energy? ஒரு reaction நடக்க தேவைப்படக்கூடிய ஒரு energy தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? Activation energy அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? Okay. So, the correct options of இது NEET 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு question. The correct options for rate law that corresponds to overall first order reaction. இப்போ இத பார்த்து இதுல first order reaction வந்து எது அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க. எல்லாருக்கும் போர்டு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரியுதா? இல்லனா எனக்கு தெளிவா சொல்லுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது first order எதுன்னு கேக்குறாங்க. நீ பாரு, ஒரு rate lawல எப்பவுமே ஒரு rate law இப்படி தான் இருக்கும். Rate which is equal to K into நம்ம reactant உடைய concentration அதுடைய பவர்ல தான் ஆர்டர் வந்து எழுதும். ஸோ பவர்ல இருக்கிறவங்க தான் ஆர்டர் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஆன்சர் திஸ். இங்க எனக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. இங்க எனக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 2. இங்க எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ரைட்? அப்போ என்ன மேம், 0 ஆர்டர்னு எடுத்துக்கணுமா இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு எடுத்துக்கணுமா? 0 ஆர்டர்னு எடுத்துக்கணுமா இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு எடுத்துக்கணுமா மேம்? எது கரெக்டான ஆன்சரா வரும்? Of course 0 னா மொத்தமாவே 1 ஆயிடும் இல்லையா? anything power 0 1 ஆயிடும் இல்லையா? அப்போ இங்க நம்ம 1 தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். சரியா? ஓகே. அப்ப இதுவும் நமக்கு வராது. 2. இங்கேயும் வந்து ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் 1 + 1 2. இங்க பார், half + 2 என்ன வரும்? 4 + 1 5/2 ன்னு வரும். இதுவும் கிடையாது. அடுத்து இங்க பாருங்க, -1/2 + 3/2. ஆர்டர் தான் வந்து நெகட்டிவ்ல இருக்கலாம், ஆர்டர் வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? டி. வெரி குட் ரா. சோ வந்து நம்ம என்ன வரும்? 3 - 1 2. So 2/2 1. ரைட்? டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆர்டர் எப்பயுமே ஒரு ரேட் லால ரியாக்டன்ட் உடைய பவர்ல என்ன இருக்கு அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அதை தான் நம்ம வந்து we call it as order of a reaction. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? How many of you is it clear? Okay, very good. So அடுத்த question நம்ம போலாம். So this is also from NEET 2023. குயிக்கா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஈஸி. For a certain reaction அவங்க rate of the reaction வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு certain reactionக்கு வந்து rate கொடுத்துட்டாங்க. Rate which is equal to K into A to the power 2 and then B. When the initial concentration of A is tripled. Okay, initial concentration of A வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரிபிள் பண்றாங்க. ஓகே, ட்ரிபிள்ட் அப்படின்னா என்ன? 3 டைம்ஸ் ஆக்குறாங்க. புரிஞ்சுதா? அப்போ நீங்க ஏக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா 3A ன்னு எழுதிக்கணும். ஏ எங்கெல்லாம் இருக்கோ ஏக்கு பதிலா நீங்க வந்து 3B 3A அப்படின்னு வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட், கீப்பிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வந்து கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஸோ நான் பாருங்க, ரேட் which is equal to K. இங்க ஏக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏக்கு பதிலா நான் வந்து 3A ன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஏக்கு பதிலா 3A ன்னு எழுதிக்கிறேன். இன்டூ B. ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3 மட்டும் ஸ்கொயர் பண்றேன். 3 3s are 9. அப்போ 9 வந்து வெளியில நமக்கு தனியா வந்துருது. அந்த 9 மட்டும் தனியா வெளியில எடுத்துரு. இப்போ மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். K இருக்கும், உள்ள A இருக்கும், மேல ஸ்கொயர் இருக்கும், B. இப்போ இது வந்து சேம் as this, right? Same as that rate. Okay, same as that rate. ஒரு 9 times அது நமக்கு அப்போ increase ஆயிருக்கு. அப்ப it is increased by factor of 6 கிடையாது, it is increased by factor of 9. It is increased by factor of 9. Okay, so நான் இப்போ இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா வந்து கேட்குறேன். என்னது அப்படின்னா what happens when you quadruple the concentration of B?
வாட் இஃப் when they ask question like this, எனக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்க என்ன வரும் ஆப்ஷன். வாட் வில் ஹேப்பன், இங்க ஆக்சுவலி ஆன்சர் இல்ல, நான் சொல்ற क्वेश्चनக்கு இங்க ஆன்சர் இல்ல, நீங்க ஆன்சர் பண்ணுங்க சாட்ல. B உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து குவாட்ரபிள் பண்ணிட்டீங்க, B உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து குவாட்ரபிள் பண்ணிட்டீங்க. குவாட்ரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லலாம். ஸ்டேட் போர்டில் நம்ம இது படிச்சிருக்கோம், என்சிஆர்டிலையும் படிச்சிருக்கோம். ஃபாஸ்டா குவாட்ரபிள் அப்படின்னா 4 times இல்லையா? மாட்டீங்களா? தப்பு தனுஜா, கமலி தப்பு. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, அப்புறம் நான் ஆன்சர் பண்றேன். வலவன் வந்து கரெக்ட், வலவன் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க, சிந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதர்ஸ் நல்லா பாருங்க, B உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து குவாட்ரபிள், அப்ப B க்கு பதிலா நீங்க வந்து 4B அப்படின்னு வந்து போட்டுக்க போறீங்க. இங்க பாரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் B அப்படியே தானே இருக்கு, இந்த 4 மட்டும் முன்னாடி, அப்ப 4 times எனக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகும், 4 times வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் நான் A உடைய கான்சென்ட்ரேஷனை குவாட்ரபிள் பண்ணாதான் 4 into 4 நமக்கு வந்து 16 வந்து வெளில வரும். சரியா மேம்? யூ செட் இன் தட் கொஸ்டினா? புரியல என்ன கமலி? ஓஹோ, பழைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்களா? சாரிடா. மோர் ஃபியர்ஃபுல் அபவுட் ப்ராப்ளம் சால்விங் மேம். அப்போதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, நீட் எக்ஸாம்ல போயிட்டு டிஃபைன் ரேட் இல்லைன்னா வந்து வாட் டு யூ மீன் பை ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ரைட் ஃபார் 2 marks அப்படின்னு கொடுக்க போறாங்களா, இல்லைன்னா ப்ராப்ளம் தர போறாங்களா? ப்ராப்ளம்ஸ் தானே தர போறாங்க, நம்ம ப்ராப்ளம்ஸ் தானே சால்வ் பண்ணணும். நமக்கு பயமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்மலாம் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். நான் சால்வ் பண்றப்போ அப்படியே வெறும் லிசன் பண்ணாதீங்க, நீ ட்ரை பண்ணு. ஒரு கிளாஸ்ல ½ an hour வரைக்கும் உங்களால ஒரு ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண முடியாம இருக்கும். அந்த ½ an hourக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட் நீங்க ஒவ்வொருத்தராலையும் சால்வ் பண்ண முடியும். சரியா? புரிஞ்சுதா? கிளியரா? அதனாலதான் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் வந்து வரும். AV ma'am, I'm planning for NEET 2026. Can I get 700 plus NEET after attending your channel classes for 1 year? கண்டிப்பா AV, definitely. அண்ட் நீங்க வந்து ரியலா ரொம்ப சீரியஸா உங்க ப்ரிப்பரேஷன்ல 1 year நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கோர்ஸே ஜாயின் பண்ணிக்கோங்க. வேதாந்துல கோர்ஸ் இருக்கு ரைட், அதுல வந்து உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒரு பக்கா பிளானோட இருக்கும். சரியா? ஓகேப்பா, சூப்பர். ஆர் யூ கோயிங் டு 12th or 12th கம்ப்ளீட்டடான்னு புரியல, யாரை கேட்குறீங்க? சரியா? ஓகேடா. ஸோ நம்ம அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, இது வந்து NEET 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஃபாஸ்டா given below are 2 statements, one is labeled as A and assertion A and it is labeled as reason R. A R ஓகேடா, assertion and reason based questions தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. AV question சால்வ் பண்ணிட்டே இருங்க மேம். கண்டிப்பா ஆமா. ஃபாஸ்டாடா. A reaction can have 0 activation energy. ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து நமக்கு 0 activation energy வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கெமிஸ்ட்ரி ஈஸியா கேட்பாங்களா மேம்? கெமிஸ்ட்ரி எல்லா வருஷமும் ஈஸியா தாண்டா கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையா சொல்றேன். இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். சரியா? நான் வந்து ரிப்பீட்டுமே பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்க கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து பர்சனலி ஃபிசிக்ஸ் தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் தான் எனக்கு ரொம்ப வந்து டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, பிகாஸ் நான் என்ன தப்பு பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து நம்ம கான்செப்டை கம்ப்ளீட்டாக படித்து தெரிஞ்சு கரைச்சி குடிச்சாதான் நம்மளால ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ண முடியும் போல். நம்ம உட்காந்து கான்செப்ட் படிப்போம்னு சொல்லி நான் உட்காந்து இந்த ஃபுல்லாக வெறும் கான்செப்ட்ஸே நான் வந்து ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கடைசி வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈவன் நான் ரிப்பீட் பண்ணுறப்போ கூட எனக்கு வந்து பெருசாக டைம் கிடைக்கவே இல்லை. தட் இஸ் வேர் இது எவ்வளோ பெரிய கேவலமான தப்பு, இது எவ்வளோ பெரிய பிளண்டர் அப்படிங்கிறத நான் அடிபட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா பயாலஜியில் நீங்கள் கான்செப்டை நல்லா தரவு பண்ணிக்கணும். கான்செப்டில் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிட்டு நீங்கள் நிறையா அதே வந்து எப்படின்னா கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு MCQ வரப்போகுது. ஓகே, அப்போது ஒரு கான்செப்ட் முடிக்க நீங்கள் நிறைய MCQ சால்வ் பண்ணுறப்போ அந்த கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஸோ பயாலஜிக்கு நீ கான்செப்ட் படிச்சுட்டு நிறைய MCQs நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே, அப்போதான் எக்ஸாமில் போய் நீ ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா எக்ஸாமில் போய் எப்படி தெரியுமா இருக்கும், எனக்கு அப்படி இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி யாராச்சும் நீட் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும், ஏன் எனக்கு இந்த ஒரு கொஷினை பார்க்குறப்போ எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் எந்த ஆப்ஷன் அப்படின்னு நமக்கு ஷியோராக வந்து ஒரு ஆன்சர் வந்து சொல்ல முடியாது. நான் இது படிச்சிருக்கேன், எனக்கு இது தெரியும், ஆனால் குழம்பிடும். ஆப்ஷன்ஸை பார்த்து நம்ம குழம்பி போயிடுவோம்.
ஆனால் நம்ம அது படித்த கான்செப்டாக இருக்கும், தெரிஞ்ச கான்செப்டாக இருக்கும், அது புக்கில் எங்கே இருக்குங்கிறது கூட நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது. இது யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? இது ஏன் தெரியுமா நடக்குது? திஸ் இஸ் பிகாஸ் நம்ம எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணலை. எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தான் இந்த மாதிரி வந்து நடக்குது. சேம் ஃபிசிக்ஸில் நிறையா பேர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தயவு செய்து யூ கோ இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாரு. நீ ஃபிசிக்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குடா, ஒரு சாப்டர் இருக்கு அப்படின்னா இந்த சாப்டர்ல இந்த மாடல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு இருக்கு. நீ அந்த எல்லா மாடல் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் நீ சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீ ஈஸியாக நீ போயிட்டு ஃபிசிக்ஸுமே நீ வந்து கிராக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? பி பிளாக்ல எந்தெந்த கான்செப்ட்ஸ் மேம் விடணும்? ராஜு, நம்ம நீட் என்டிஏ உடைய அஃபிஷியல் சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை பாருங்க. அதில் உள்ள கான்செப்டை மட்டும் படிச்சுக்கோங்க, மீது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுடலாம். ஓகே மேம், ரிப்பீட் பண்ணி கிடைக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரிப்பீட் பண்ணி கிடைக்காத ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, நான் உங்கள் அட்வைஸ் நான் என்ன? புரியல மேம். ரிப்பீட் பண்ணி கிடைக்காத ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, நான் ஓகே ரிப்பீட் பண்ணியும் கிடைக்காத ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா உங்கள் அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சி, என்ன ஆனாலும் நான் வந்து டாக்டர் தான். அந்த கேள்வி வேறு யாருக்கெல்லாம் இருக்குது? நான் குயிக்காக ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த ப்ராப்ளம் போயிடுறேன். என்ன ஆனாலும் நான் டாக்டர் தான், நான் கண்டிப்பாக இதான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிட்டர்மைண்டாக இருக்கீங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ண தான் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு சாப்டர்லேயும் ஏன் உனக்கு மார்க் போச்சு, எனிவே எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பாக எழுதுறீங்கன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா, எங்கே மார்க் போச்சு? நீ அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதனால மார்க் போச்சா? டைம் மேனேஜ்மெண்ட்னால வந்து மார்க் போச்சா? ஏன் மார்க் போச்சு? இல்லை நீங்கள் அதை படிக்கவே இல்லையா? நீங்கள் அந்த சிலபஸ், நான் அந்த கான்செப்டை படிக்கவே இல்லை மேம் அப்படின்னா நீ கான்செப்டை படிக்கணும். படிச்சுட்டு அங்கே போயிட்டு தப்பாக சால்வ் பண்ணனா அப்போ அந்த தப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நிறையா மார்க் டெஸ்ட் எழுதுங்க. என்ன கேட்டால் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதணும். ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க இன்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி நீட்டில் இனி என்ன மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுற, அதை விட ஒரு 50 மார்க் நீ மார்க் டெஸ்ட்லேயே அதிகமாக வாங்கி பழகுங்க. நீட்டில் யூ வாண்ட் டு ஸ்கோர் 600 அப்படின்னு வச்சுக்கோ. நீ வந்து மார்க் டெஸ்ட்டில் 650க்கு எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? தேர் குட் பி டஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் ஈஸி சாப்டர். There could be easy questions from tough chapter. So எந்த ஒரு சாப்டரையும் மொத்தமாக விட்டு போவாத. எல்லா சாப்டர்ல இருக்கக்கூடிய ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸை படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, பி பிளாக் சிலபஸ்க்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா. இந்த இயர் சீட் வாங்கிடணும், கண்டிப்பாக இந்த இயர் சீட் வாங்கிடணும். சரியா? 720 ஆசைப்படுறீங்களா? அப்போ வந்து நீங்கள் செம்மையாக படிக்கணும், பயங்கர கிளியராக நீங்கள் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். மார்க் டெஸ்ட்லனா நீங்கள் 720 அவுட் ஆஃப் 720 உண்மையாகவே வாங்குங்க. சரியா? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? நம்ம வந்து இது மறந்துட்டோம் பாருங்க. தனியாக ஒரு செஷன் வரலாம், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. தனியாக அதுக்கு வந்து நம்ம டவுட் சால்விங்க்கு வரலாம். சரியா? ஜென்ரல் டவுட் சால்விங். A reaction can have zero activation energy. Zero activation energy எப்படி? நாய் கூட மதிக்க மாட்டேங்குதா? ஓகே, நாய் டாக்டர் ஆயிடுங்க. அப்போ நாய் மதிச்சிரும். சரியா? வெட்டினரி டாக்டர் ஆயிடுங்க. ஸோ ரியாக்ஷன் கேன் ஹாவ் ஜீரோ ஆக்டிவேஷன். ஹவு கேன் அ ரியாக்ஷன் கேன் ஹாவ் அ ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி? ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கவே இருக்காது இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஃபால்ஸு. அப்போது இது வராது, ஏ ட்ரூ வராது, ஏ இஸ் ஃபால்ஸு, இது வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தப்புங்கிறப்பே நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தான் நான் ரீசனே படிக்க போகிறேன். த மினிமம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப்டு பை ரியாக்டன்ட் மாலிக்யூல் ஸோ தட் தேர் எனர்ஜி பிகம்ஸ் ஈக்குவல் டு த்ரெஷோல்ட் வேல்யூ இஸ் கால்ட் ஆஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது கரெக்டா ட்ரூவா? ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? கரெக்டா? It is correct. Okay, so minimum extra amount of energy absorbed by the molecule so that அந்த reaction நடக்க தேவைப்படுற ஒரு எனர்ஜி தான் நம்ம வந்து சொல்றோம். சரியா? Y blood same blood. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீட் 2022ல கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். மேம், என் ஃப்ரெண்ட் ஃபிசிக்ஸில் ஆப்ஷனை கெஸ் பண்ணி ஹீ ஸ்கோர்ட் 80+. ஜோரோ, இது வந்து பியோர் லக்குடா. அவன் வந்து நீட் எக்ஸாம் வேணா அந்த மாதிரி எழுதி அவன் கிளியர் பண்ணி மார்க் வேணா வாங்கிட்டு போயிடலாம். எம்பிபிஎஸ் போனால் என்ன பண்ணுவான்? பக்கமாக வந்து அவன் எழுதணும். நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நீ எப்படி விழுந்து உயிரை கொடுத்து படிப்ப, அந்த மாதிரி தான் அடுத்த 5 வருஷமும் நீங்கள் வந்து படிக்கணும். டாக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா
புரிஞ்சுதா? எவ்ரிடே நீட் எக்ஸாம் மாதிரி தான் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும். எவ்ரிடே நீ ஒரு 11 hours மட்டும் படிச்சா போதும், அப்படிதான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இந்த நீட் எக்ஸாமில் அவன் வந்து சீட் பண்ணாலும் அவன் டாக்டராக என்ன பண்ண போகிறாங்க? அவங்க வந்து அடுத்து பிஜியில் நீட் இருக்கே, பிஜி படிக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கிளியரா? கண்டிப்பாக முடியும் தனுஜா. டாக்டர் தனுஜா, இமேஜின் யுவர் செல்ஃப் ஆஸ் டாக்டர் எவ்ரிபடி. கண்டிப்பாக முடியும். இதை சால்வ் பண்ணுங்கடா. நம்ம தனியாக வந்து ஒரு வெண்டிங் செஷன் வரலாம். இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி அண்ட் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. Rate of the reaction and amount of B consumed in the interval of 10 seconds respectively are. Faster. Daily ஒரு motivation session வச்சிடலாமா ஜஸ்டின்? டெய்லி ஒரு மோட்டிவேஷன் செஷன் வச்சிடலாமா? டாக்டர் மோட்டிவேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சர்ஜரி வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க போயிட்டு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து டெலிவரி சர்ஜரி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி ஏதோ ஒன்று வந்து இருக்கு. ஓகே, மோட்டிவேஷனே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்க போகாம இருப்பீங்களா? மோட்டிவேஷன்னா என்ன? ஒரு காரணம் இல்லையா? மோட்டிவ். இந்த கொலைக்கு பின்னாடி இந்த மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மோட்டிவ்னா என்ன? காரணம். ரைட்? உனக்கு டாக்டர் ஆகிறதுக்கு அப்போ காரணமே இல்லையா? காரணமே இல்லைன்னா நீங்க படிக்கவே வேண்டாம். மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னா காரணமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ படிக்க வேண்டாம். உங்களுக்கு ரீசனே இல்லாமல் நீங்கள் ஏன் படிக்கிறீங்க டாக்டருக்கு? வேண்டாம். அப்போ வந்து நமக்கு என்ன இல்லை? ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை இல்லையா? யார் சார் ஆல்ரெடி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ரைட்? ஸோ ஃபைண்ட் அ இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனை ஃபைண்ட் பண்ணுங்க. யாரை மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கணும், வாட் கைண்ட் ஆஃப் டாக்டர் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு கெட் இன்ஸ்பயர்ட் பை தட். அண்ட் இப்போலேருந்தே அதுக்கேற்ற மாதிரி உழைங்க. சரியா? இது அந்த செஷன் கிடையாது. இதை ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா, குயிக்லி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் டிசி பை டிடி. இதான் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி, which is equal to 6 into 10 to the power minus 2. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா minus dA by dt. Minus dA by dt, which is equal to rate of disappearance of A வந்து 4 into 10 to the power minus 2. Rate of the reaction and amount of B consumed in interval of 10 seconds. என்னது? குயிக்கா? மின்னல் மாதிரி வரணும் மாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்னல் மாதிரி வரணுமா? அப்ப ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஏ ஆன்சர் பண்ணிட்டாங்க தனுஜா. அதர்ஸ் ஏ கரெக்டா? ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன கேட்குறாங்க? த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ தோ பாரு, இதுதான் நம்மளுடைய ரியாக்ஷன். ரைட்? இதான் நம்மளுடைய ரியாக்ஷன். ஸோ குயிக்காக கண்டுபிடிங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் எழுதுங்க பார்க்கலாம். -1/4 dA by dt, which is equal to -1/3 dB by dt, which is equal to 1/6 dC by dt, and then 9 dd by dt. புரிஞ்சுதா? ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து இங்கே நம்ம மைனஸ் போடுறோம்? ஏன் வந்து ரியாக்டன்ட்ல மைனஸ் போடுறோம்? பிகாஸ் ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு கம்மியாகுது இல்லையா? ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் கம்மியாகுது. ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். ரைட்? அதனால தான் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகிறதுனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ரியாக்டன்ட் சைடில் வந்து மைனஸ் போடுறோம், அண்ட் தென் ப்ராடக்ட் சைடில் வந்து பாசிட்டிவ் போடுறோம். எஸ், ரியாக்டன்ஸ் டிஸப்பியர் அண்ட் ப்ராடக்ட் அப்பியர். ரைட்? குயிக்காடா? ஃபாஸ்டா? அமௌண்ட் ஆஃப் பி கன்சியூம்டுன்னு கேட்குறாங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்குறாங்க. நீங்க சால்வ் பண்ணலாமே. சால்வ் பண்ணலாமா? வாங்க. ஸோ இந்த டிசி பை டிடி அவங்க இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இங்கே வந்து பாருங்க, 1/6 dc divided by dt, which is equal to -1/4 dA divided by dt.
right? Okay, நான் இந்த DC value இங்க நான் substitute பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் substitute பண்ணிக்கிறேன். 1 by 6, 6 into 10 to the power minus 2, which is equal to minus 1 by 4, 4 into 10 to the power minus 2. Okay, so 6 6 cancel, 4 4 நமக்கு வந்து cancel. Okay, so அப்போ what is the rate of the reaction? Rate of the reaction வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு? What is the rate of the reaction? It is 1, right? 1 கிடையாது, தப்பா போடுறோம். என்ன வரும்? What is the rate of the reaction? 10 to the power minus 2, right? 10 to the power minus 2. நீங்க இது ஒண்ண மட்டும் பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. இது ஒண்ண மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Okay, 6 6 cancel. Okay, so 1 by 6 and then 6 into 10 to the power minus 2. So we will be getting 10 to the power minus 2. இதுதான் the rate of the reaction. Okay, so இப்போ இங்க வருவோம் நம்ம B க்கு வரும். So B க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா minus 1 by 3 dB divided by dt. இதானே rate of disappearance of B. அவங்க வந்து என்ன கேக்குறாங்க, இதுல வந்து நீங்க இப்போ என்ன பண்ணணும், இந்த dB by dt க்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், 10 to the power minus 2 நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இல்லையா? So which is equal to rate of the reaction 10 to the power minus 2. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 3 அந்த பக்கம் போய்டும். 3 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படினா minus dB by dt வந்து என்னன்னு வரும் நமக்கு, minus dB by dt 3 into 10 to the power minus 2 அப்படினு கிடைக்கும். அப்போ what is the right answer? 3 into 10 to the power minus 2. And then the rate is 10 to the power minus 2. அப்படினாலே வந்து B or D தான் வருது. எங்கேயோ என்னமோ தப்பு பண்ணிருக்கோமே. 30யா? எப்படிரா 30 வருது? என்னன்னா அங்க பாரு, நம்ம இதே விட்டுட்டோம். Interval of 10 seconds. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இல்லையா? அப்ப after 10 seconds அப்படின்னா into 10 வருமா? After 10 seconds அப்படின்னா இன்னொரு ஒரு interval of 10 secondsனா into 10 வரப்போகுது. அதனால தான் 30 into 10 to the power minus 2. So the right answer is option B. So the right answer is option B. சரியா? புரிஞ்சுதா? Clear? அடுத்த question. அதுக்கப்புறம் நிறைய MCQs நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். So டக்குன்னு என்ன பண்ண போறீங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ண போறீங்க. So yes pa, among the following which are mismatched? Direct ஆன question டா. எது வந்து mismatched அப்படினு வந்து கேக்குறாங்க. Fast-ஆ order and then unit of rate constant. First order, zero order எல்லாத்துக்கும் டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுங்க. Zero orderக்கு வந்து என்ன வரும்? Zero orderக்கு என்ன வரும்? mole per liter per second. mole per liter per second, அதான் per time. correct. அப்ப first orderக்கு என்ன வரும்? தப்பு. mole per liter கிடையாது. first orderக்கு per second தான் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பர் செகண்ட் தான் வரும். அப்போ ஆப்ஷன் B ஏ தப்பு. மிஸ்மேட்ச்டுனா என்ன, எது தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. B தான் தப்பு. சாரி ஆமா, B தப்பு தான். அடுத்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க லிட்டர் பர் மோல் பர் செகண்ட். கரெக்ட். லிட்டர் பர் மோல் பர் செகண்ட் வந்து கரெக்ட். தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, லிட்டர் ஸ்கொயர் பர் மோல். per mole வராது, mole to the power minus 2. okay, per second. so option D யும் வந்து தப்பு தான். அடுத்து nth ஆர்டருக்கு பாருங்க, mole பவர்ல 1 minus n minus 1 time minus 1. சரியா? correct. okay, so option B and D தான் தப்பு. option B தான் answer. okay, புரிஞ்சுதா? yes. So general reaction நீங்க தெரிஞ்சுக்கிட்டால், இது ஜெனரலா எப்படி நம்ம இந்த யூனிட் எழுதுறோம் ஜெனரல் தெரிஞ்சாலே ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிரலாம் அப்படினா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஸ் பா. So for the reaction 2A which is giving me B 4B plus C கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டா பா. மோலுக்கும் மைக்கும் பவர் மிஸ்டேக் ஆகுது. ஆமா மிஸ்டேக் ஆயிருக்கு. அதனால தானே நம்ம அதை வந்து தப்புன்னு சொன்னோம் ஆன்சர்ஸ். குயிக்கா இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். So they have given the reaction, right? So 2A which is giving me 2B கிடையாது 4B plus C. 4B plus C. Okay? So
இந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து எழுதுவோமா? மைனஸ் dA divided by dt which is equal to k1a. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க? k1க்கும் k3க்கும் சம்பந்தம் என்ன? k1க்கும் k3க்கும் என்ன சம்பந்தம்? k3னா இங்கே இருக்கு, வாங்க. dc divided by dt equal to k3 into a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ k1க்கும் k3க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ we know this, right? இது வந்து k1a and இது வந்து k2a. ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து இதை வந்து டேக்கிள் பண்ண போகிறோம்? ஃபாஸ்டா? ஏதோ தப்பா இருக்கே. இங்கே வாங்க. இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன்? இந்த ரியாக்ஷனுக்கு நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு என்ன வரும்? -1/2 dA by dt which is equal to 1/4 dB by dt dC by dt. இல்லையா? கரெக்டா? அப்ப dC by dt equal to -1/2 வருதா? அப்ப அதை தான் நான் ஈக்குவேட் பண்றேன். இதோ பாரு, இங்கே தான் எடுத்துக்கிறேன். இந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம இதான எழுதுறோம். அப்ப -1/2 dA divided by dt which is equal to dC divided by dt. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கிளியர், ரைட்? இது புரிஞ்சுதா? இது எப்படி எழுதணுங்கிறது புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ஆப்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டீங்க? கிடையாது. சி நோ, நோ, சி கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ dA divided by dt which is equal to 2 into dC divided by dt. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. minus dA by dt which is equal to twice the amount of dC by dt இருக்கு. ஸோ minus dA by dt வந்து equal to 2 into dC by dt இருக்கு. அப்ப k1 equal to 2 into k3. கரெக்டா? 2 into k3. யாருக்கு புரியல? once more அப்படின்னு சாட்ல போடுங்க. யாருக்கு புரியல? once more. யாருக்கெல்லாம் புரிஞ்சது clear அப்படின்னு போடுங்க. யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ clear அப்படின்னு சொல்லுங்க. UK edits ஆன்சர் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபாஸ்டா புரிஞ்சுதா? இது ஒண்ணுமே இல்லை. அவங்க கொடுத்துருக்கிற ரியாக்ஷனுக்கு நான் ஒன்ஸ் மோர். ஓகே தனுஜா, நல்லா லிசன் பண்ணுங்க. எனக்கு இப்போ இந்த ரியாக்ஷன் தாண்டா கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷனுக்கு நான் இதோடைய ரேட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். நல்லா பாரு, எப்படி எழுதுவோம்? 2 இருந்தா 1/2 இல்லையா? 2 இருந்தா 1/2, ரைட்? ஸோ 1/2 நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே எழுதுறேன். கிளியரா கவனிங்க. இந்த கொஷின்லாம் லெஸ் தேன் 1 மினிட்ல நீங்க ஈஸியா போடலாம். அவ்வளோ ஈஸி இது. நல்லா கவனிங்க. So 2a which is giving me 4b plus c, right? இப்போ இதை நான் அந்த ரேட் ஈக்குவேஷன்ல எழுதிக்கிறேன். 1/2 minus dA by dt equal to 4 இருக்கு 1/4 dV by dt. சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷனா எழுதிக்கிறேன். வெறும் c தான் இருக்கு. அப்ப dC by dt. ஓகே, எனக்கு இவங்க என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன்லாம் பார். ஆப்ஷன் எல்லாமே k1 k3 k1 k3 k1 k3 k1 k3 தான் இருக்கு. k1 k3ங்கிறது இங்க என்னது? நல்லா கவனி. k1 வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. k3 வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் C கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, நல்லா இங்க வாங்க. அப்போ நான் இங்க இந்த வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணா போதும். ஸோ நான் இவங்க 2 பேரை மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா இதுதான் ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. 1/2 dA by dt which is equal to dC by dt. அவ்வளோதான். நீங்க இங்க என்ன பண்ணுங்க? இந்த 2 1/2ல இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். minus dA divided by dt which is equal to 2 equal to அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். 2
dc divided by dt. Okay, clear-ஆ? சரி, ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. இந்த dA by dt க்கு தான் क्वेश्चनல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. -dA by dt க்கு தான் k1a ன்னு கொடுத்திருக்காங்க. So k1a which is equal to 2 into dc by dt க்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? k3a ன்னு கொடுத்திருக்காங்க. k3a. அதுதான் ஆப்ஷன் B. இப்போ clear? ஓகே, done. அடுத்த question போகலாம். So 3a which is giving me 2b, rate of the reaction which is equal to. So நல்லா கவனிங்க, how are you going to solve this problem? So 3a வந்து எனக்கு வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா 2b கொடுக்குது. So எல்லாமே நான் வந்து change in concentration with respect to time இந்த மாதிரி எழுதிக்க போறேன். So a னா dA by a, a னா dA by dA by dt இல்லையா, change in concentration divided by dt. Okay, இது reactantனால minus sign which is equal to d, இங்க வந்து b divided by dt. இப்போ முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அதை நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கணும்ல. 3 இருந்தா 1 by 3, 2 இருந்தா 1 by 2. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, dB by dt என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, 2 அந்த பக்கம் கொண்டு போயிடு, dB by dt வேல்யூ கிடச்சிரும். dB by dt which is equal to 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus 2 by 3 dA by dt ன்னு கிடைக்க போகுது. minus 2 by 3 dA by dt. கரெக்டா? ஆப்ஷன் B is the right answer. யாராலலாம் சால்வ் பண்ண முடிஞ்சது? How many of you were able to solve this? Let me know. How many of you were able to solve this? எல்லாராலையும் சால்வ் பண்ண முடிஞ்சதா? சூப்பர், குட் குட் குட். நம்ம இப்போ அடுத்த क्वेश्चन போலாம். For the reaction, the differential law is, நல்லா பாரு, H2 I2 2HI இருக்கா? இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? dH2 by dt, reactantனால minus sign போடுவோம். dI2 divided by dt, reactantனால minus sign போடுவோம். ப்ராடக்ட்டுக்கு 1 by 2, ஏன்னா இங்க 2 இருக்கு, so 1 by 2. 1 by 2 dHI divided by dt. இதானே? இது இருக்கா பாருங்க, அங்க இது இருக்கா பாருங்க, இதோ பாருங்க, இங்க பாரு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு 2. இப்போ எப்படிடா மல்டிப்ளிகேஷன்ல நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா? ஸோ அப்போ இது தப்பு, வராது. அடுத்ததுல வந்து பாரு, இங்க பாரு, 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஆனாலும் மேபி நம்ம யோசிக்கலாம், என்னன்னா மேபி இந்த 2 அங்க போயிருக்கா, யோசிச்சு பாருங்க. இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், இந்த ரெண்டு சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், ரைட்? ஸோ திஸ் குட் பி பாசிபிள். இது வந்து நமக்கு பாசிபிள். ஓகே, when I என்டையரா நான் மொத்தமா எல்லாத்தையுமே நான் வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு இது வந்து பாசிபிள். ஓகே, பட் இது பாரு, எதுலையுமே அந்த வேல்யூ இல்லை, ஸோ இது கண்டிப்பா கிடையாது, இதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, எப்படி மேம், இங்கே தானே வந்து நமக்கு வந்து இந்த 2 இருக்கு. ஒண்ணுமே இல்லை, மல்டிப்ளை த என்டையர் ஈக்குவேஷன் பை 2. மல்டிப்ளை த என்டையர் ஈக்குவேஷன் பை 2. 2 2 2, இந்த இடத்துல 2 போட்டா 2 2 கேன்சல் ஆயிடும், இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 2 வரும். ஆனா இங்க பார், இங்க மட்டும் தான் 2 இருக்கு, ஸோ இது தப்பு. சரியா? புரிஞ்சு? ஆல் இயர் PYQs கவர் பண்ணலடா. இதுல வந்து நம்ம மேஜரா 24 உடைய ரிப்பீட் பேப்பர், 24 23 22 மட்டும் தான். இது வந்து MCQs. குயிக்கா இதை சால்வ் பண்ணி பாருங்க. the rate of the reaction doubles when the initial concentration, குயிக்கா, the rate of the reaction doubles when the initial concentration of the reactant is made 4-fold. If the initial concentration is made 400-fold, then the rate of the reaction will become. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க reactant உடைய concentration வந்து 4 times ஆக்கினீங்கன்னா, 4 times ஆக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து rate of the reaction வந்து என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுதான். ஓகே, rate of the reaction வந்து என்ன ஆகுதான், டபுள் ஆகுதான். அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா 400-fold ஆக்கினா என்ன ஆகும்? 400-fold ஆக்கினா என்ன ஆகும்? ஏய், ஈஸிடா, ஈஸிடா.
5 years PYQ and MCQs enough ma'am. ஆமாண்டா ரெலவெண்டான MCQ எந்த மாதிரி MCQலாம் ஹை ப்ரியாரிட்டியா நம்ம கேட்க சான்சஸ் இருக்கோ அதை படிச்சீங்கன்னா போதும். ஸ்டேட் போர்ட் போதுமா? ஸ்டேட் போர்டில் நீங்கள் கான்செப்ட் படிச்சுட்டு நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ஆனால் இன்ஆர்கானிக்கு மட்டுமாவது தயவுசெய்து NCERT படிச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டேட் போர்டில் இருக்கிற கான்செப்ட்ஸ் போரும்டா, ஏன்னா ரெண்டுமே கான்செப்ட் சேம் தான். ஓகேவா? ஆனால் MCQs நம்ம சால்வ் பண்ணணும், அங்கே தான் மேஜிக்கே இருக்கு. ஓகே, எஸ் கைஸ். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஈஸி. The rate of the reaction வந்து doubles. B அவ்வளோதான், 200 times 4x 2, 4x equal to 2. அப்போ 400x equal to how much? அவ்வளோதான். அப்படி சால்வ் பண்ணாலே இது முடிஞ்சு. ஈஸி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? In the chemical reaction A to B, what is the order of the reaction? Given that the rate of the reaction doubles if the concentration of A is increased 4 times. So try and solve this. Solve பண்ணி பாருங்க இதை. அதே மாதிரி தான் இந்த question, but you can solve this. என்ன சொல்றாங்க? If the chemical reaction A gives B da, what is the order of the reaction? First order of the reaction வந்து என்னன்னு கேக்குறாங்க. நல்லா பாரு. இப்போ நான் வந்து rate 1 ன்னு வெச்சுக்கிறேன், which is equal to K into reactant ஓட concentration பவர்ல வந்து n, அந்த n தான் order of the reaction அப்படின்னு வெச்சுக்கிறேன். Given that rate of the reaction doubles if the concentration of A is increased 4 times. A உடைய concentration வந்து அவங்க 4A, A க்கு பதிலா 4A அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னன்னு சொல்றாங்க? இந்த ரேட் வந்து நமக்கு வந்து டபுள் ஆகுதான். ரேட் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதான்? டபுள் ஆகுது. சரியா? 2 into R1 ஆகுதான். ஸோ இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் இப்படி வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 1 அண்ட் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 2. நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் ஈக்குவேஷன் 2 வந்து நான் என்ன பண்ணலாம்? 1ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2 1ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2R1 divided by R1 which is equal to K okay. Yes, so cancel. தப்பு அதை கேன்சல் பண்ண முடியாது, பவர்ல n இருக்குல்ல. ஸோ நல்லா கவனிங்க. 2 இது கேன்சல் பண்ணிடுச்சு. 2 which is equal to a to the power n, a to the power n. ஓகே தான். 4 to the power n வந்து இருக்கும் நமக்கு. கரெக்டா? 1/2. So the right option is answer 0.5. C தானே? C. Order of a reaction. யாருக்கு புரியல? once more. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்டா? Is that clear for you? ஓகே, இதோட முடிச்சுக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? Can we end this here or we can solve more? Clear? ஒரு ப்ராப்ளம் மட்டும் இதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணிடலாமா? Can we solve only one problem? Yes, ரெடியா இருக்கீங்களா? Okay. So here is the next question. For the reaction of the type AA plus BB giving product, the minus dA by dt which is equal to minus dB by dt. அவ்வளோதான். அதான் கிடையாது. வாங்க, என்ன வரும்? என்னப்பா இங்க பாரு, AA plus BB which is giving me product. okay, இப்போ நீ இதுக்கு வந்து என்ன எழுத போறீங்க? நம்ம ரேட் எழுதுவோம் இல்லையா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். so dA divided by dt and இங்க A இருக்குன்னா 1/A ன்னு எழுதுவோம், minus 1/A which is equal to minus 1/B dB divided by dt. ஓகேவா?
ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஏ அந்த பக்கம் போயிடும், ஏ அந்த பக்கம் போயிடும். அப்போ மைனஸ் dA divided by dt which is equal to minus a by b dv by dt. Correcta? So which is the right answer? Option C. Option C is the right answer. Okay? இன்னும் ஒரே ஒரு question மட்டும் முடிச்சிடலாம், அதோட முடிச்சுக்கலாம். Okay, so for the elementary reaction, identify the correct relation. எதுடா correct relation அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதான் அந்த ரியாக்ஷன். ஹாபர்ஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் எல்லாமே பாரு, H2க்கும் அமோனியாவுக்கும் நடுவில் தான் இருக்கு, ஹைட்ரஜனுக்கும் அமோனியாவுக்கும் நடுவில் தான் இருக்கு. இந்த நைட்ரஜனை டிஸ்டர்ப் பண்ணல, அப்போ நான் இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் எடுத்துக்கிறேன். -1/3 dH2 divided by dt which is equal to இங்க என்ன வரும் 1/2 dNH2 by dt இல்லையா? ஓகே, ஸோ என்னெல்லாம் பாசிபிலிட்டி வந்து நமக்கு இருக்கு, இந்த மாதிரி ஒன்று வந்து இங்கே இல்லவே இல்லை. ஓகே, இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 2/3 அப்படின்னு வருமா? ஆப்ஷன் பி கூட வரும்னு நினைக்கிறேன். இந்த 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 2/3 dH2 by dt which is equal to dNH3 by dt. Right? Option B கூட வரும். அடுத்து பாருங்க, A வருமா பார்க்கலாமா? A வரவே வராது. A is wrong. அடுத்து C பாருங்க, C யும் வராது. ஏன் வராது? ஏன்னா இங்க 2 இல்லை, இங்க 2 மிஸ்ஸிங் பாருங்க. ஸோ C வராது. இந்த இடத்துல இது தப்பு, ரெசிப்ரோகேட்டா இருக்கணும். D பாருங்க, D யும் தப்பு. ஸோ ஆப்ஷன் B is the right answer. Option B is the right answer. சரியா? புரிஞ்சுதா? Okay guys, so today we will end the live class. So public exam போயிட்டு இருக்கிறதுனால என்னுடைய session is going to be very very short and sweet. Okay, so எல்லாருமே வந்து அடுத்து எந்த சாப்டர் வேணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா எனக்கு வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி செஷன் வந்து அப்கமிங்ல நிறைய வேணுமா? ஜஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், அந்த ப்ராப்ளம் மூலமா நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் வந்து படிப்போம். இந்த மாதிரி நிறைய வேணுமா உங்களுக்கு? எஸ், do you need it? ஸ்டடி பிளான் ஃபார் கெமிஸ்ட்ரி ஸ்டேட் போர்டு பயோ ஸ்டூடெண்ட்ஸா? கண்டிப்பா ஜோதி, கண்டிப்பா. நான் பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் பேசியிருக்கேன், அந்த வீடியோவில் போயிட்டு பாருங்க. there is going to be 15-hour marathon. சரியா? இன்னைக்குனா 19th அன்னைக்கு, இது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 சாப்டர்ஸையும் 15 ஹவர்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 19th அன்னைக்கு அட்டென்ட் பண்ணுங்கள், பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் 20ஆம் தேதி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்காக தான். 19th அன்னைக்கு நான் முடிச்சிட்டேன்னா 20 அன்னைக்கு ரிவைஸ் பண்ணி 21st எக்ஸாம் போகலாம். ஓகே, சரிப்பா. ஸோ ஓகே, பை பை கைஸ். ஸோ கிளாஸ் எப்படி இருந்துச்சு, புரிஞ்சுதா அப்படிங்கிறத நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எனக்கு